ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான மீன் குழம்பு எப்படி போடுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாங்கள் சிம்பிளான ஈஸியான மெத்தடில் சமைக்கவே தெரியாதுன்னு சொல்கிறவங்க கூட இது ஈஸியாக சமைச்சிடுவாங்க. அந்த அளவுக்கு ஈஸியான ஒரு மெத்தடில் உங்களுக்கு மீன் குழம்பு வைக்க சொல்லி தரப்போகிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் என்ற பட்டனை அழுத்துங்க. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க மக்களே. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க, ஒரு கடாய் வச்சுக்கோங்க, ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, 1 ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க, 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க, கறிவேப்பிலை கொஞ்சமாக ஒரு கொத்து கறிவேப்பிலை போட்டுக்கோங்க, கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கோங்க, ஒரு 4 வெங்காயம் அரிஞ்சு போட்டுக்கோங்க, 4 தக்காளி அரிஞ்சு போட்டுக்கோங்க, ஒரு கை பூண்டு போட்டுக்கோங்க, கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டு நல்லா எண்ணெய் சுருள்ற அளவுக்கு நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி அப்படியே ஆற வைங்க, கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை ஊற வச்சு நல்லா கரைச்சி திப்பிலாம் இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அந்த கலவையை. இன்னொரு பக்கம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெயாக இருந்தாலும் ஊற்றிக்கோங்க, இல்லை உங்களுக்கு கல்லெண்ணெய் தான் செட் ஆகணும் கல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு வெந்தயம் போட்டுக்கோங்க, கறிவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த புளி உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ஒரு கலவையை எடுத்து தாளித்து அதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா கொதிக்கட்டும். மிளகாய் நெடியெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிச்ச அப்புறம் இந்த பேஸ்ட்டு அரைச்சி வச்சு நல்லா வெங்காயம் தக்காளி வதக்கினது பேஸ்ட்டு அதை கொட்டி மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா ஒரு மணம் வர அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நல்லா ஒரு காரக்குழம்பு ஸ்மெல் வர மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறம் இது மீன் வாஷ் பண்ணி வச்சுருப்பீங்கள்ல, மஞ்சள்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க மீனை அதில் ஒவ்வொன்றா போடுங்க. ஒவ்வொன்றா போட்ட அப்புறம் நல்லா கொதிக்கட்டும். 2 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் வைங்க. சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். தட்டு போட்டு மூடி வைங்க. அப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ திறந்து பார்த்தீங்கன்னா மீன் நல்லா வெந்திருக்கும். ஒரு நல்ல ஒரு மீன் குழம்பு மணம் வரும். உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மக்களே. சூப்பரான மீன் குழம்பு ரெடி. டேஸ்டியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ.